ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி தனித்தன்மைகள். ஜோதிட சாஸ்திரத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தன்மைகள் காணப்படுகின்றன. அந்த ராசிக்குரிய மனிதர்களின் இயல்புகளும் அந்த ராசியின் அமைப்பு போன்ற குணங்களும் காணப்படுகின்றன. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல தன்மைகள் உண்டு, சில நல்லது அல்லாத தன்மைகளும் உண்டு. இதே போன்று அந்த ராசியை பொறுத்து எந்த ராசியை பெறுகிறார்களோ அந்த ராசியை பெற்றிருக்கும் மனிதர்களின் குணங்களும் அதே போன்று அமைந்துவிடும். அந்த கோள்களின் அந்த ராசிகளின் அமைப்பு மற்றும் தனித்தன்மைகள் தான் பொறுப்பு என்று சொல்லப்பட்டுள்ளது. அவ்வாறு அமைப்பட்ட ராசிகளில் இப்பொழுது மகர ராசிக்கு எப்படிப்பட்ட குணம் இருக்கும்? மகர ராசியை எடுத்துக்கொண்டால் காலபுருஷ தத்துவத்தின்படி 10வது ராசி என்றாலே தொழில் திறமைகளை குறிக்கிறது. வியாபார தந்திரம், இன்னொருவரிடம் வேலை செய்வது, வேலை செய்து பொருளீட்டுவது, எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் அதை முகம் கோணாமல் சரி செய்து புகழை பெறுவது, தலைமை பொறுப்புக்கு வருவது, மற்றவர்களால் செய்ய முடியாத சில காரியங்கள் கூட இவர்கள் துணிந்து நின்று அந்த காரியத்தை செய்து வெற்றி பெறும் அமைப்பு போன்றவை இயல்பாகவே காணப்படுகின்றன. மகர ராசிக்காரர்கள் பொறுத்தவரை மிக வேகமான செயல்பாடு உடையவர்களாக இருக்கிறார்கள். எந்த காரியத்தை செய்தாலும், எந்த ஒரு வேலைகளை செய்தாலும் அதை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்ற துடிப்பும் ஆர்வமும் அதிகமாகவே காணப்படும். சிறிய நோக்கம், காரியங்கள் வெற்றி அல்லது தோல்வி அடைகிறதா என்பதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். முடிந்தவரை அந்த காரியத்தை உடனடியாக செய்து மற்றவர்களின் பாராட்டுகளை பெற வேண்டும் என்று நோக்கத்துடனேயே சுறுசுறுப்பாக பணியாற்றுகிறார்கள். அதன் பின் தான் அந்த காரியம் வெற்றி அடைந்ததா தோல்வி அடைந்ததா என்பதை பற்றி சிந்தித்து தன்னை சுதாரித்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு எப்படிப்பட்ட வேலைகள் அமைந்தாலும் சரி, எந்த அமைப்பு இருந்தாலும் சரி, அந்த வேலைகளை திறம்பட செய்து அதன் மூலமாக பொருளீட்டும் வளையம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் தயங்கும் வேலைகளை கூட சாதாரணமாக செய்து அதனால் பலனும் பெறுகிறார்கள். இதில் காரிய வெற்றி. இவர்கள் செய்கின்ற வேலை மற்றும் காரியங்களில் நல்ல வெற்றி அமைப்பில் காணப்படுகிறது. ஆனால் பல தடைகளும் தாமதங்களும் சந்தித்து தான் முன்னேறி வருவார்கள். பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு 30-35 வயது வரை அடுத்தவர்களோடு கலந்துரையாடுவது, தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் தயக்கம் காட்டுவார்கள். அடுத்தவர்களிடம் பேசுவதற்கு கூட தயங்கி தான் பேசுவார்கள். இருந்தாலும் 30-35 வயசுக்கு மேல் அவர்கள் மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் மற்றவர்களை அதிகாரம் செய்பவர்களாக மாறுகிறார்கள். பயந்து ஒதுங்கிய தருணங்களில் இருந்து மீண்டு தன்னை அதிகமாக முன்னிலைப்படுத்தி தன்னுடைய பேச்சுகளால் அனைவரையும் கவரும் விதமாக காணப்படுகிறார்கள். எதை செய்ய தயங்கினார்களோ அந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டி தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வார்கள். உழைப்பு. ஒரு கூட்டத்திற்கு அல்லது ஒரு குழுவிற்கு சில சமயங்களில் பெரிய தொழிற்சாலைகளில் நிர்வாகத்தில் நிர்வாக தலைவராகவோ, அரசியல் மற்றும் அரசாங்கங்களின் உயர் பதவி மற்றும் பொதுமக்கள் தொடர்பு, பொதுமக்களுக்காக காரியங்களை செய்வது போன்ற சேவை மனப்பான்மையுடன் திகழ்கிற அமைப்பு இவர்களுக்கு அதிகமாகவே காணப்படுகிறது. மகராசிக்காரர்கள் அவர்களுக்கு சாதகமான இடத்தில் சரியான இடத்தில் இருக்கும்பொழுது அவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். இதில் சரராசி. இவர்கள் சரம் ராசியை சேர்ந்தவர்களாக இருப்பதால் சுறுசுறுப்பாக ஒரு காரியத்தை செயலாற்றுவது, சரசரவென காரியம் ஆற்றுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். வேகமான செயல்பாடு உடையவர்கள். அதில் தவறுகள் நேரலாம், ஆனால் அதை திருத்திக் கொள்வார்கள். அந்த தவறுக்காக அதிகமாக உணர்ச்சி வசப்படுவார்கள். அதை உடனடியாக சரி செய்வதற்காக முயற்சி மேற்கொள்வார்கள். நிலம். இவர்கள் நிலம் போன்று எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதில் தாங்கி வெற்றி நடை போடுவார்கள். இருந்தாலும் சோதனைகள் வரும்பொழுதும் சரி, வெற்றிகள் வந்தாலும் சரி, நிலத்தை போல தாங்கிக் கொள்ளும் பக்குவம் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மிகுந்த உழைப்பாளிகள். எந்த வேலையாக இருந்தாலும் மிகுந்த ஈடுபாட்டுடன் அதிகமாக கடமை உணர்ச்சியுடன் பாடுபட்டு முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள். இதனால் அதிகம் பொருளீட்டும் ஆர்வம் அதிகம் இவர்களிடம் காணப்படுகிறது. தெற்கு திசை. இவர்கள் பெரும்பாலும் தெற்கு திசையில் அல்லது தெற்கு வாசல்படி உள்ள வீடுகளில் அதிகம் வாழ்பவர்களாக மகராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். சூத்திரர். இவர்கள் உழைப்பில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். எந்த வேலையும் திறம்பட செய்து பெரியவர்களால் மெச்சும்படி உழைத்து வாழ்பவர்களாக சமுதாயத்தில் காணப்படுகிறார்கள். வேலை, தொழில். பூமிக்கடியில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு தொழில் செய்பவர்களாக இருக்கிறார்கள். நல்ல கலைநயம் உள்ளவர்கள். தனது தொழில் திறமையால் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதை மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையில் கூட செய்து அதிகமாக பொருளீட்டும் அமைப்பும் இவர்களிடம் அதிகம் காணப்படுகிறது. நல்ல தொழிலதிபர்களாகவும் மக்கள் சேவை பணியில் அதிக ஆர்வம் உள்ளவர்களாகவும், ஒரு குழுவை தலைமை தாங்கி நடத்தும் பண்பு உள்ளவர்களாகவும், தலைவராகவும், ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்தால் கூட குறைந்தபட்சம் ஒரு 10 பேருக்காவது தலைவராக நிற்கும் அமைப்பும் இவர்களிடம் காணப்படுகிறது. சிலர் கீழ்மட்ட பணியாளர்களாக இருந்து மேல்நிலைக்கு வருபவர்களாகவும் இருக்கிறார்கள். நட்சத்திரம். மகராசிக்காரர்கள் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். சிவந்த மேனையுடன் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பார்கள். பெரிய கண்களையும் நல்ல திடகாத்திரமான தேகங்களையும் மச்சங்களையும் பெற்றிருப்பார்கள். நீண்ட உயர்ந்த கம்பீரமான அமைப்புடன் காணப்படுவார்கள். கல்வி கேள்விகளில் நல்ல ஒரு சிறந்து விளங்கும் அமைப்பும் ஆச்சார அனுஷ்டானங்களில் சிறந்த தெய்வீக வழிபாடுகளை அறிந்திருப்பார்கள். காரிய ஈடுபாடு. சில நேரங்களில் யாரை பற்றியும் கவலைப்படாமல் தான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதன்படி செய்து அதில் தோல்விகள் வந்தாலும் சரி, வெற்றிகள் வந்தாலும் சரி, அதை சரியாக பாவித்துக் கொள்ளும் மனோநிலை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். மகராசியில் பிறந்தவர்கள் குடும்பம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி பெற்றிருக்கும் மனைவியுடன் அதிகமான அன்புடன் குழந்தைகளுடன்
இணக்கமான போக்கு, தனக்கு நிகர் யாரும் கிடையாது என்ற மனோபாவத்துடன் காணப்படுவார்கள். இப்படிப்பட்ட அமைப்பை பெற்ற மகராசிக்காரர்கள் தன்னுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக இருந்தாலும் அதில் ஒரு தடவை யோசித்து இது சரியா தவறா என்று முடிவு செய்வது சிறப்பாக இருக்கும். இதில் கோபங்கள் இருக்கும், குணமும் இருக்கும். திடீர் கோபங்களும் வரும். அதே சமயம் உடனடியாக தனது கோபத்தில் இருந்து இறங்கி மன்னிப்பு கேட்கும் பண்பும் இவர்களிடம் அதிகமாக காணப்படுகிறது. தலைமை பண்பு. மகராசியில் பிறந்தவர்கள் ஒரு தலைவராக விளங்கக்கூடிய அமைப்பு அதிகமாக காணப்படுகிறது. வருவாயில் முதல் செலவாக இதை மட்டும் வாங்கினால் பண கஷ்டமே வராது. தெரியுமா? சம்பளம் வாங்கியதும் இனி இதை வாங்க மறுக்காதீர்கள். ஆம், ஒருவருடைய சுய உழைப்பில் ஈட்டக்கூடிய வருமானத்தில் இருந்து முதல் செலவாக செய்யும் செலவானது பன்மடங்கு வரவை உயர்த்தக்கூடிய சூட்சுமங்கள் நிறைந்துள்ள ஒரு விஷயமாகும். கையை நீட்டி சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தாலும் சம்பளம் கொடுப்பவராக இருந்தாலும் உங்களுடைய வருமானத்தில் இருந்து மாதம் மாதம் முதல் செலவாக நீங்கள் இதை செய்தால் பண கஷ்டம் என்பதே இருக்காதாம். அப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒருவருடைய வருமானத்தில் இருந்து முக்கிய செலவாக நாம் செய்ய வேண்டியது பல விஷயங்கள் இருந்தாலும் முதல் செலவாக நாம் செய்யும் விஷயமே அம்மாதம் முழுவதும் நமக்கு பண கஷ்டம் இல்லாமல் வைத்திருக்கும் சூட்சம வழியாகும். இந்த பிரபஞ்சம் வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மட்டுமே கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் பண விஷயத்தில் மட்டும் வேண்டும் வேண்டும் என்று பேராசை கொள்ள வேண்டும். ஆம், இருப்பதே போதும் என்று மற்ற எல்லா விஷயத்திலும் நினைக்க வேண்டாம். ஆனால் பணத்தை ஈட்டுவதில், அதுவும் சுயமாக ஈட்டுவதில் இருப்பதே போதும் என்று நினைக்காமல் உடலில் தெம்பு இருக்கும் பொழுது மேலும் மேலும் பணத்தை ஈட்ட வேண்டும் என்று ஆசை கொண்டால் அந்த மகாலட்சுமியை உங்களுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் காட்டுவாளாம். பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாகவும் இருப்பதற்கு இதுவே காரணமாக இருக்கிறது. பணம் இருப்பவர்கள் அதை மேலும் மேலும் எப்படி பெருக்கலாம் என்பதை ஆவலோடும் ஆசையோடும் அதன் மீது காதல் கொண்டு செயல்படுத்துகிறார்கள். விடாமுயற்சி செய்கிறார்கள். பல வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். முக்கியமாக இதை செய்தால் தோல்வி வருமா நஷ்டம் வருமா என்றெல்லாம் யோசிப்பதில்லை. துணிந்து அவர்கள் எடுக்கும் முடிவு அவர்களுக்கு மேலும் மேலும் பணத்தை கொடுக்கிறது. ஆனால் ஏழைகள் இருக்கும் பணத்தையும் தொலைத்துவிட்டு நிற்பதா என்று தயங்கி பணத்தை விட்டு தூரமாக செல்கின்றனர். மகாலட்சுமியை விட்டு நீங்கள் தூரமாக செல்ல செல்ல அவர்களின் மீது நீங்கள் விருப்பம் கொள்ளாமல் தள்ளி நிற்கும் பொழுது உங்களிடம் அது சேர்வதில் தயக்கம் காட்டுகிறது. எனவே பணத்தின் மீது ஆசை கொள்ளுங்கள். குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் உங்களுடைய சுய உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு பணத்தை ஈட்டுவதில் உடலில் வலு இருக்கும் பொழுதே ஆர்வத்தை காட்டினால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சந்ததிகள் அதனை முழுமையாக அனுபவிப்பார்கள். நீங்கள் முதல் சம்பளம் வாங்கியவுடன் அல்லது நீங்கள் உங்களுடைய வருவாயை முதல் செலவாக அம்மாதம் செய்யும் பொழுது உங்களுடைய கைகளாலேயே கடைக்கு சென்று கல்லுப்பு பாக்கெட் ஒன்றை வாங்குங்கள். அது மகாலட்சுமியின் இருப்பிடமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதனுடன் மல்லிகைப்பூவையும் உங்களால் முடிந்த மட்டும் வாங்கி வந்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் சுவாமி படத்திற்கும் போட்டு விடுங்கள். வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் அதற்கு கொஞ்சம் மல்லிகைப்பூவை வையுங்கள். இதுபோல உங்களுடைய வருமானத்தில் முதல் செலவாக உப்பும் மல்லிகைப்பூவும் வாங்கி இவ்வாறு செய்வதால் அம்மாதம் முழுவதும் வீண் விரயம் ஏற்படாமல் வரவானது வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பணத்தை ஈட்டக்கூடிய பல்வேறு பாதைகளும் திறக்கப்படுமாம். கடன் தொல்லை தீர, சுபகாரிய தடை விலக, சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெற தினமும் இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரித்தால் போதும். அந்த அளவுக்கு செல்வம் பெருகும். வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண சாஸ்திர ரீதியாக நமக்கு நிறைய குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதையெல்லாம் நம்பிக்கையோடு பின்பற்றி வருபவர்களுக்கு நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும். இருப்பினும் இப்படி சாஸ்திர ரீதியான பரிகாரங்களை பின்பற்றும் போது இதனுடன் ஒரு சில நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்து வர வேண்டும். அப்போதுதான் பரிகாரத்தின் மூலமும் பலனை சீக்கிரமாக பெறலாம். உதாரணத்திற்கு, உங்களுடைய வீட்டில் திருமண வயதில் ஒரு பெண் அல்லது ஆண் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு தேவையான பணம் காசு உங்களிடம் உள்ளது, நகை உள்ளது. ஆனால் திருமண யோகம் மட்டும் வரவில்லை என்னும் பட்சத்தில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு தம்பதிக்கு நீங்கள் உதவி செய்து, அதாவது பண உதவி செய்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்தோ திருமணத்தை நடத்தி தர வேண்டும். இப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடை விலகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் கடன் வாங்குவது பெரிய தவறாக சொல்லப்படவில்லை. கடன் வாங்காமல் வாழ்க்கையை நடத்த முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆக உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கடனை வாங்கி வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம். ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாமல் பழைய கடனை அடைப்பதற்கு மீண்டும் புதிய கடனை வாங்கும் தவறை மட்டும் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது. இப்படி கடனுக்கு மேல் என்னதான் பரிகாரம் செய்தாலும் கடனில் இருந்து கடைசி வரை மீள முடியாமல் போய்விடும். ஆம், கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அடுத்தவர்களை பார்க்கும்போது நமக்கு மட்டும்தான் கஷ்டம், இவர்களெல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று மட்டும் நாம் சிந்திக்கவே கூடாது. அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு அவரவருக்கென்று கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது. அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தோடு பொறாமையோடு சிந்திக்கவே கூடாது. இந்த ஒரு நல்ல சிந்தனை நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய குடும்பத்திற்கும் சகல சௌபாக்கியங்கள் தேடி வந்துவிடும். ஆம், சரி, மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுப்படையாக நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள். இதோடு சேர்த்து செய்ய வேண்டிய சாஸ்திர ரீதியான ஒரு பரிகாரத்தை பார்ப்போம்.
லட்சுமி நரசிம்மரை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டை மாலை 6 மணிக்கு மேல் உங்களுடைய வீட்டில் செய்யுங்கள். மாலை வழக்கம் போல பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு டம்ளர் பசும்பாலை நிவேதனமாக வைத்துவிட வேண்டும். உங்களுடைய வீட்டில் லட்சுமி நரசிம்மனின் திருவுருவப் படம் இருந்தால் அதற்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் நரசிம்மரை நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் தீபசுடரில் ஆவாகனம் செய்து கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள். அந்த தீபசுடர் தான் லட்சுமி நரசிம்மர் என்று நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். தீபத்திற்கு முன்பு ஒரு விரிப்பு விரித்து சம்மணம் போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். லட்சுமி நரசிம்மம் பிரபத்தியே இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்துவிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை தீர வேண்டுமோ அதை பிரார்த்தனை செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்க வேண்டும் என்றாலும் சரி, ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக இந்த மந்திரத்தை தொடர்ந்து 48 நாட்கள் உச்சரித்து வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை அந்த லட்சுமி நரசிம்மர் காட்டிக் கொடுப்பார். வழிபாடு முடிந்தவுடன் நெய்வேத்தியமாக வைத்த பாலை வீட்டில் இருப்பவர்கள் குடிக்கலாம்.